பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோன்ட் கால் மீ இண்டோ ஆங்கிலிக்கன். இதை எழுதினவங்க சையத் அமானுதீன். இவர் வந்து ஒரு இந்தியன் பார்ன் போயட், ஓகேவா. பட் என்ன தான் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு இவர் போயிருக்கிறாரு. எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ ஒர்க் ரிலேட்டடாகவோ நிறைய இடங்களுக்கு இவர் போயிருக்கிறதுனால எல்லா லாங்குவேஜ், கல்ச்சர், ட்ரெடிஷன் எல்லாமே இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலேயே எல்லாரும் இவரை வந்து இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பிறந்து அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் அவர் இருந்திருக்கிறாரு இல்லையா, அதனால் இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவரை கூப்பிடுறாங்க. டைட்டில்லையும் நம்மளுக்கு தெரியுது, டோன்ட் கால் மீ இண்டோ ஆங்கிலிக்கன். ஸோ அவருக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கல. ஸோ எனக்கு இந்த மாதிரி நீங்கள் என்னை அட்ரஸ் பண்ணுறது பிடிக்கல, ஏன் எனக்கு பிடிக்கல, எதுக்காக நீங்கள் இப்படி கூப்பிட்றீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற விதமாக இந்த போமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. யாரெல்லாம் அவரை வந்து இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரியும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஹேட்ரடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாகவும் இந்த போமை வந்து எழுதியிருக்கிறாங்க, ஓகேவா. இது ஒரு ஃப்ரீ வேர்ஸாக தான் எழுதியிருப்பாரு. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த மிக்ஸ்டு கல்ச்சர் பிடிக்கல. அவரை ஒன்று இந்தியன்னு சொல்லணும், இல்லை அமெரிக்கன் சொல்லணும், இல்லைனா பெட்டர் நீங்கள் என்னை அட்ரஸ் பண்ணவே வேண்டாம், நான் ஒரு பொயட் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்னை இண்டோ ஆங்கிலிக்கன் அட்ரஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ஒரு மிக்ஸ்டு கல்ச்சராக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. கண்டிப்பாக இது ஒரு கன்ஃபியூஷனை தான் க்ரியேட் பண்ணுமே தவிர அதில் ஒரு கிளாரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரை வந்து இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லும்போது அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, எதுக்காக இப்படி கூப்பிடுறாங்க, அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, இந்த மாதிரி plenty ஆஃப் கொஷின்ஸ் வரும் இல்லையா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு இவரை இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. ஸோ பெட்டர் அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், என்னை வந்து இந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட ஒரிஜினாலிட்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுதோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவரோட அந்த ஒரிஜினாலிட்டி லேக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இவரோட இமேஜினேஷன் லெவலையும் அது லிமிட் பண்ணுது. இவங்களுக்கு பீப்புளுக்கு வந்து இமேஜினேஷன் லெவலில் அது ஜாஸ்தி பண்ணுது. இப்போ இவர் ஒரு இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவரால் அதை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியல. அவரோட பொயட்ரியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவரோட ரைட்டிங்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஜஸ்ட் இவர் அந்த ஒரு வேர்ட்லேயே இவர் அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிற்கிறாரு. பட் மற்ற பீப்புள், இவரை பற்றி கேள்விப்படுறவங்க எல்லாருக்கும் plenty ஆஃப் இமேஜினேஷன் வருது இவரை பற்றி. ஸோ மற்றவங்களுக்கு அந்த இமேஜினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் எனக்கு அது லேக் ஆகுது, என்னோட ஒரிஜினாலிட்டியும் லேக் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு வந்து இந்த இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்ற லேபிள் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவருக்கு இந்த லேபிளை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக ஒரு கொஷின் எடுத்து வைக்கிறாரு. எனக்கு எதுக்காக இந்த லேபிள், நீங்கள் ஒரு வேளை இது வந்து எனக்கு ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபிள் எனக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட் தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதை நானே அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா. அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவராலேயே அந்த லேபிளை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்றப்போ அது ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட் தானே. ஸோ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த ஒரு இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்தியா அண்ட் ஆல்சோ அமெரிக்கா இது ரெண்டு கல்ச்சரையும் சேர்க்குற மாதிரி ஒரு பர்சனாக இவர் இருக்கிறாரு. ஸோ அந்த ரெண்டு கல்ச்சரையும் merge பண்ணுறதுனால இவரை வந்து நம்ம இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட ரெண்டு கல்ச்சருமே இருக்குது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இவர் அதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் கனெக்ஷன் தான். நான் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கலாம், அமெரிக்காவில் படிச்சிருக்கலாம், என்கிட்ட ரெண்டு கல்ச்சருமே இருக்கலாம். பட் என்னால் இந்த கல்ச்சர் வந்து மிக்ஸ் ஆகுதுனோ இல்லை அதில் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகுதுனோ நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான கனெக்ஷன். அது என்றைக்குமே க்ரியேட் ஆகாது, அது ஒரு ஆர்டிஃபிஷியலான வேல்யூ தான். அதையே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு. அகெயின் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஹைஃபன்ஸ் எதுவுமே பிடிக்கல. ஹைஃபன்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹைஃபன்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ நான் ஒரு இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்றத எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே எனக்கு வந்து இந்த ஹைஃபன்ஸே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. யாரெல்லாம் இந்த லேபிளை க்ரியேட் பண்ணாங்களோ, தென் யாரெல்லாம் இந்த லேபிளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, அவங்க எல்லாருமே ஒரு நேரோ மைண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இவங்க எல்லாருமே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று இந்தியாவில் இருங்க, இல்லை அமெரிக்காவில் இருங்க, இல்லை ரெண்டு கண்ட்ரிக்கும் சேர்ந்து இருங்க,
அதை தாண்டி எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு ரைட்டர், இவர் எதை பற்றி வேணால் எழுதலாம், எங்கே வேணால் போகலாம், எதை வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிற ஒரு ஹியூமனை இங்கே வந்து இந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் இதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறது அவரோட தாட்ஸை லிமிட் பண்ணுற மாதிரி இல்லையா? ஸோ அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் எல்லோரும் ஒரு நேரோ மைண்டடாக இருந்துட்டு என்னோட தாட்ஸை எப்படி நீங்கள் நேரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அகெயின் இவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஒரு திங்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. 1 to 1 அதை வந்து எக்ஸாமின் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் எனக்குள்ளேயும் நடக்குது, என்னை வச்சும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் இவர் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் இந்த மிக்ஸ்டு கல்ச்சராக இருக்கிறீங்க, எப்படி உங்களை இண்டோ ஆங்கிலிக்கன்னு கூப்பிடுறாங்க, உங்களுக்கு 2 கல்ச்சரும் தெரியுமா, 2 லாங்குவேஜும் தெரியுமா, இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ் இவருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி அவரை எக்ஸாமின் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னையே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் ஒன்ஸ் இவரை எக்ஸாமின் பண்ணுறாங்க, ஒன்ஸ் இவர்கிட்ட பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதோடு அது முடிஞ்சு போகிறது கிடையாது. ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் இவர் ஆன்சர் பண்ணுறாரு. அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரை தூக்கி போட்டுறாங்க. திரும்ப மறுபடியும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஏதாவது டவுட் வரும்போது அகெயின் இவரை எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களோட அனாலிசிஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்காக என்னையே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. தென் அவர் ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இவருக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி அப்படின்றதே பிடிக்கல. இப்போ இந்தியாவில் உள்ளவங்கலாம் இந்தியன்ஸ், அமெரிக்காவில் உள்ளவங்கலாம் அமெரிக்கன்ஸ், அப்போ ஏன் என்ன மட்டும் இண்டோ ஆங்கிலிக்கன்னு சொல்கிறீங்க? எனக்கு இந்த லேபிள் பிடிக்கல. என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக தனியாக வைக்கிறதும் எனக்கு பிடிக்கல. நான் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன தனியாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறது வந்து எனக்குள்ளே என்ன மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுதுன்னா, நான் ஹியூமனே கிடையாது, வெளியே இருந்து வந்த ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் அது கிரியேட் பண்ணுது. ஏன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை இந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அகெயின் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தே கால் மீ லைக் இண்டோ ஆங்கிலிக்கன். அவங்க எல்லாருமே என்னை இப்படி கூப்பிடுறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேட்குற கொஷின் என்னவா இருக்குது அப்படின்னா, எதுக்காக அவங்க எனக்கு இந்த பேர் வச்சுருக்கிறாங்க? இப்போ நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு நிக் நேம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? அவங்களுக்குன்னு இருக்கிற நேம் போக அவங்கள வேற ஏதோ ஒரு நேம் சொல்லி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கணும். அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி என்ன இந்த மாதிரி ஒரு நேம் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாருன்னா, அவரோட இன்னர் தாட்ஸ், அவருக்குள்ளே என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, அவரோட வெயின்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த காவேரி ரிவர் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கிற காவேரி ரிவர் தான் என்னோட வெயின்ஸில் எல்லாமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. என்னோட மைண்டில் எல்லாமே சாமுண்டி ஹில்ஸ்னு சொல்லப்படுற அந்த மலைகள் எல்லாமே என்னோட மைண்டில் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸ்டார்ஸ் எல்லாமே அதை சுற்றி இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட பாடியாக இருக்கட்டும், என்னோட சோலாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே இந்தியாவில் உள்ள ஒண்டர்ஃபுல் பிக்சர்ஸ் எல்லாம் தான் அதில் ஃபில்லாகி இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னை எப்படி நீங்கள் ஆங்கிலிக்கன்னு சொல்ல முடியும்? நான் இந்தியாவில் இருக்கிறேன், இந்தியாவில் வளர்ந்தேன், என்னோட என்டையர் பாடி ஃபுல்லாகவே இந்தியாவில் இருக்கிற அந்த பிக்சர்ஸால் தான் கவர் ஆகிருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நீங்கள் ஆங்கிலிக்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் லைன்ஸில் வந்து இந்தியாவோட கல்ச்சர், அதோட ஹெரிட்டேஜ் என்னலாம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அட் த சேம் டைம் அஸ் அ இந்தியனாக அவர் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ் ஆஃப் த காடஸ் ஸ்மைலிங். காடஸ் ஸ்மைலிங் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பவர்ஃபுல் டீமன், ஒரு டெவில் மேலே உட்கார்ந்துருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு பிக்சர் எனக்குள்ளே இருக்குது. அப்புறம் பிருந்தாவன் ஃபவுண்டெயின்ஸ், அதாவது பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கும். இது வரைக்கும் பிக்சரில் கூட அவ்வளோ அழகாக பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடம் தான் அந்த பிருந்தாவன் அப்படின்றது. அந்த இடமும் எனக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நான் பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி என்னோட சோல் ஃபீல் பண்ணுது. ஸோ இந்தளவுக்கு இந்தியாவோட கனெக்ட் ஆகிருக்கிற என்ன எப்படி நீங்கள் ஆங்கிலிக்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இது எல்லாத்துலேயுமே மித்தலாஜிக்கல் அண்ட் ஆல்சோ ஜியோகிராஃபிக்கல் ரெஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜியோகிராஃபிக்கல் அண்ட் மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸை தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எவ்வளோ ரிச்னஸ் இருக்குது,
எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இந்தியா இருக்குது அப்படின்றதையும், அந்த ஒரு பிக்சர் என்னை எப்படி ஷேப் பண்ணுச்சு, இன்னும் என் சோல் எப்படி இந்தியாவோட கனெக்டடாக இருக்குது அப்படின்றதையும் இந்த லைன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். அகெயின் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது நான் ஃபுல்லாக சொன்னது இந்தியாவில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸும் எனக்குள்ளே இருக்குது, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹெரிட்டேஜும் எனக்குள்ளே இருக்குதுன்னு நான் சொன்னதெல்லாம் ஓகே. பட் அதுக்காக டோட்டலி என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குன்றது கிடையாது. இவர் சின்ன வயசில் தான் இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. அப்புறம் படித்தது எல்லாமே அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி. ஸோ இவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் தான் இந்தியாவில் இருந்தது. ஸோ அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில் நான் மூழ்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட முடியாது. அந்த மெமரிஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குன்றது கிடையாது. நான் எல்லா லாங்குவேஜையுமே கேட்டிருக்கேன், எல்லா கல்ச்சருமே எனக்கு தெரியும். ஸோ நான் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணப்போ நிறைய லாங்குவேஜ், கல்ச்சர் எல்லாத்தையுமே நான் படித்தேன். எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால நான் இவ்வளோ இது சொல்கிறதுனால என்னை இந்தியன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கன்க்ளூட் பண்ணிட முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரிஜுடிஸ் கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாத்தையும் மறைய வைக்கிற மாதிரி ஒரு லைட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்தியன், இவங்க வந்து ஆங்கிலிக்கன், இவங்க வந்து இந்த ரேஸ், இவங்க வந்து இந்த கண்ட்ரி, இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு லைட்டை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு ஓஷன் மாதிரி. அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இடம் இவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ பீப்புளை இவர் மீட் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை வந்து இவர் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறாரு. ஸோ பிளென்டி ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே யூனிவர்ஸை தாண்டி போயிட்டுருக்குது. பட் அவர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் இல்லை இண்டோ ஆங்கிலிக்கன் இந்த மாதிரிலாம் ஒரு லேபிள் கொடுக்கறது மூலமாக அவர் அதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது தப்பு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்னை லிமிட் பண்ண முடியாது. என்னோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓஷன் மாதிரி இருக்குது, என்னோட தாட் ப்ராசஸ் வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னோடய விங்ஸை வந்து கட் பண்ண முடியாது. என்னோடய தாட்ஸை வந்து ஒரு விங்ஸ் மாதிரி மாற்றி ஃப்ரீடமாக என்னெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறேனோ, என்னோடய தாட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் என்னோட போம்ஸில் வந்து நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். என்னோடய ஒர்க்ஸில் வந்து என்னோடய தாட் ப்ராசஸ் ஒரு ஃப்ரீடமோட அதை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்னை வந்து இண்டோ ஆங்கிலிக்கன்னு கூப்பிட்றாங்க இல்லையா, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா ஒரு மிஸ்டேக்னால தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடையாது. இந்த மாதிரி கூப்பிடுறதுக்கான ரீசன் அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு டிவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வந்து என்னை டிவைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த லேபிள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லேபிள் வந்து அவங்க கொடுக்கும்போது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ரைட்டர்ஸோட என்ன சேர்த்துருக்காங்க. இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பிளென்டி ஆஃப் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா பிளென்டி ஆஃப் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. பட் இண்டோ ஆங்கிலிக்கன் அப்படின்னு எடுக்கும்போது வெரி ஃபியூ, ரொம்பவே லெஸ் நம்பரில் தான் அந்த பொயட்டோட லிஸ்ட்டு வரும் இல்லையா. ஸோ அந்த நேரோ லிஸ்ட்டில் என்னையும் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன மட்டும் கிடையாது, என்னோட ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், என்னோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த ஸ்மால் குரூப்குள்ளே லிமிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது என்றைக்குமே நடக்காது. என்னோட தாட் ப்ராசஸோ, என்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸோ, என்னோட அந்த ரைட்டிங் ஸ்டைலையோ, ஆர்டிஸ்டிக் ஒர்க்கையோ யாருமே லிமிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து இப்போ என்ன மாதிரி தாட் இருக்குது அப்படின்னா, நான் வந்து நிறைய கிரேட் திங்கர்ஸ், கிரேட் ரைட்டர்ஸ், பொயட்ஸோட நான் நிறைய இடங்களுக்கு போகணும், அவங்களோட ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே பார்க்கணும், எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வேரியஸ் ரீஜனில் உள்ள, வேரியஸ் கண்ட்ரியில் உள்ள ஆத்தர்ஸ், பொயட்ஸை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. மேபி அவங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். லிட்ரேச்சர் மட்டும் கிடையாது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரைட்டர்ஸை பற்றியும் இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்தந்த ரைட்டர்ஸ் கூட சேர்ந்து நானும் அவங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களோட கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் யாரை சொல்கிறாரு அப்படின்னா, காளிதாசா. இந்த காளிதாசா அப்படின்றவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் பொயட். ஓகேவா? இவரோட சேர்ந்து அந்த சான்ஸ்கிரிட் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அகெயின் கோ வித் டான்டே. டான்டே வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போவார். ஓகேவா? ஸோ ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், ரிலீஜியஸ் சைடும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டான்டேயோடையும் ஒரு ட்ரிப் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அகெயின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெடிடேட் வித் உமர் கய்யாம். உமர் கய்யாம் நம்ம மோஸ்ட்லி தமிழில் நிறைய படிச்சிருப்போம். இந்த உமர் கய்யாம் அப்படின்றவர் வந்து ஒரு பொயட் ஆஸ் வெல் அஸ் ஒரு மேத்தமெட்டிஷியன். இவருக்கு லிட்ரேச்சரில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமோ அதே அளவு ஸ்பிரிச்சுவல்லையும் ரொம்ப என்கேஜ்டாக இருப்பார். ஸோ இவர்கிட்ட இருந்து, இந்த உமர் கய்யாம் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட இருந்து மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை லிட்ரேச்சர்,
ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா காலிப். இந்த காலிப் அப்படின்றவர் வந்து முகலாயர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த முகல் எரால வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பார். இவர் ஒரு உருது பொயட். இந்தியன் கல்ச்சரில் ரொம்ப ப்ராமினண்ட்டான ஒரு ஃபிகராக இருந்திருப்பார். உருது லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு வெல் நோன் ப்ராமினன்ட் ஃபிகர் இவர். இவர் கூட சேர்ந்து நிறைய சாங்ஸ் பாடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உருது லாங்குவேஜையும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லீப்போ அப்படின்றது நேமை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு சைனீஸ் பொயட். ஸோ சைனீஸ் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியணும். ஒரு ரிவரில் நான் ட்ரான் ஆனாலும் அங்கிருந்து அந்த மூனோட ரிஃப்ளெக்ஷனை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அவருக்குள்ள ஒரு இமோஷ்னல் லாங்கிங் இருக்குது. என்னை எல்லாருமே ரொம்ப நேரோ டவுனாக ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. எனக்கு அந்த லிமிட்டேஷன் சுத்தமாக பிடிக்கல. என்னோடய மைண்ட் அண்ட் சோல் வந்து எப்போவுமே ஒரு லாங்கிங்லேயே இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பொயட்ரி மேலே ஒரு லவ் இருக்குது. நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரெடிஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ரைட்டர்ஸோட லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லாங்கிங் எனக்குள்ளே இருக்கும்போது என்னை லிமிட் பண்ணணும்னு இவங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவர் வந்து வேரியஸ் லிட்ரரி வாய்ஸஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்குது. ஸோ எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எல்லாரோட ஒர்க்ஸில் இருந்தும் நிறைய விஷயம் வந்து இவர் லேர்ன் பண்ணிக்கிறாரு. தென் அகெயின் அவங்க எல்லாருமே என்னை இண்டோ ஆங்கிலிக்கன் சொல்லி கூப்பிடுறாங்க. அது ட்ரூ தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக இவ்வளோ நேரம் அதை அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்த அவர் கடைசியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுகிறேன், ஓகேவா. நான் ஒரு இந்தியனாக இருந்திருந்தாலும் நான் வந்து இங்கிலீஷில் எழுதுகிறேன். ஸோ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ட்ராமாஸ் எல்லாமே இந்த ஷேக்ஸ்பியர், கீட்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்குது. அவங்களோட ரைட்டிங்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேட்ஜ் வந்து இந்த லேபிள் வந்து எனக்கு ஓகே தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் வந்து ஆங்கிலோ கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இண்டோ ஆங்கிலிக்கன் சொல்கிறீங்க இல்லையா, நான் ஆங்கிலோ கிடையாது, நான் இந்தியன் பார்ன். என்னோட ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ பெட்டர் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஒரு லேபிள் தர வேண்டாம். அப்படி தரணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமா இருக்கும். நானே சொல்கிறேன், நான் யார் அப்படின்னா, நான் ஒரு பொயட். நான் நிறைய போம்ஸ் எல்லாம் எழுதுவேன். நியர்லி 40 சென்ச்சுரிஸ் தாண்டி நான் வந்து வாழ்வேன். வேரியஸ் நேம்ஸ் எனக்கு இருக்கும். இதில் ஏன் 40 சென்ச்சுரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, போமுக்கு வந்து லிமிட் கிடையாது. இப்போ ஒரு போம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எத்தனை சென்ச்சுரிஸ் தாண்டினாலும் அது வந்து சக்சீட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் ஒருவேளை அந்த ஆத்தரை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நிக்நேம் வந்து அந்த ரீடர்ஸ் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னோடய ரீடர்ஸ் என்னோடய ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு என்ன நேம் வேணால் வச்சுக்கட்டும். பட் நீங்கள் எனக்கு ஒரு லேபிள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா. அகெயின் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் எனக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நான் வந்து அமானுதன். இதில் அமானுதன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இது அவரோட நேம் தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அமானுதன் அப்படின்றதுக்கு மீனிங் பீஸ் ஆஃப் தி ஃபேத். இது ஒரு முஸ்லிம் ரிலீஜியன் நேம். இந்த பர்டிகுலர் நேமில் 2 அரபிக் வேர்டை வந்து கம்பைன் பண்ணி ஒரு நேமாக கொடுத்துருக்குறாங்க. அமன் அப்படின்றது வந்து பீஸ் இல்லைனா ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அதே மாதிரி உத்தன் அப்படின்றது வந்து ரிலீஜியன். ஸோ ஒரு ரிலீஜியஸ் மேலே நம்மளுக்கு ஏதோ ஒரு ரிலீஜியஸ் மேலே நம்மளுக்கு இருக்கிற ஒரு ட்ரஸ்ட், அதனால் க்ரியேட் ஆகிற அந்த பீஸ், இதை தான் அமானுதன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு பீஸ் இருக்குது. அஸ் அ பொயட்டாக நான் அப்படியே இருந்துக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த பீஸை வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி லேபிள் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அதை வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு, ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக அவர் முடிக்கும் போது அவருக்கான ஐடென்டிட்டி அவரே சொல்கிறாரு. யாருக்கும் எந்த ஒரு நேமோ அன்னெசரியாக நம்ம கொடுத்து அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இதுதான் ஓவரால் போய்ட்ரியோட சம்மரி. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.